இது என்னடா இது விநாயகருக்கே வந்த சோதனை அப்படின்ற மாதிரி என்னென்ன வடிவில் செய்ய முடியுமோ, என்னென்ன உருவத்தில் செய்ய முடியுமோ, உருவத்தை கூட விடலைங்க நம்ம மக்கள் செய்கிறவங்க. அவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்குது. இந்த மாதிரிலாம் கூடவா செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி நானே வாயை பொழந்தது தான். முன்னாடி இந்த விநாயகர் வந்து கலர் துண்டில் செஞ்சுருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது அது. நீங்களே பாருங்களேன், ஒன்று அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களே லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எத்தனை விநாயகர் எவ்வளோ அழகாக படுத்திருக்காரு. பாம்பு மேலே படுத்திருக்காரு. நம்ம விநாயகர்னாலே தொப்பை வச்சு அப்படி தானே இருப்பார். அது என்ன இங்கே பாருங்கள், அவர் அப்பா ரூபத்தில் இருக்கார், சிவன் ரூபத்தில் இருக்கார். எவ்வளோ அழகாக இருக்குல்ல இதெல்லாம் பார்க்கும்போது. மாட்டு தலை மேலே ஏறி நிற்கிறது, மாடு மேலே ஏறி நிற்கிறது, இதெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சிலைகள். இது பார்த்திங்களா, நம்ம ஆகாயத்தில் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி இங்கேயும் அந்த பில்டப்லாம் கொடுத்துருக்காங்க. சுற்றி நம்ம நேஷ்னல் ஃப்ளாகை கையில் வச்சு நிற்கிறார் பாருங்கள் விநாயகர். எவ்வளோ அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் அந்த விநாயகர்லாம். இது வந்து நண்டு மேலே ஏறி நிற்கிற மாதிரி உட்காந்துருக்காரு. நண்டு வாகனம் இந்த விநாயகர். எலி வாகனத்தில் வராரு. அதுவும் எவ்வளோ ஆகாயத்தில் பறந்துட்டு வர மாதிரி எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு செஞ்சுருப்பாங்கல்ல இந்த விநாயகர் சிலையெல்லாம். அடுத்தது ரொம்ப க்யூட்டான விநாயகர், குழந்தை விநாயகர். எலி ரூபத்தில் இருக்கார். சூப்பராக இருக்க பாருங்க. கையில் வர கொழுக்கட்டையை வர வச்சுருக்காரு கையில். அவ்வளோ அழகாக இருக்கார். நெக்ஸ்ட்டு பாருங்கள் விநாயகர் உலக உருண்டை மேலே ஏறி நிற்கிறார். அவ்வளோ அழகாக இருக்குது. சூப்பர். புளி தோலெல்லாம் போட்டிருக்காரு பாருங்கள். எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்கல்ல. இதெல்லாம் எப்படி தான் யோசிக்கிறாங்களோ தெரியல. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணுறாங்க. சிவன் புளி தோல் போட்டிருக்காரு உடம்புல. சிவன் ரூபத்தில் பாம்பு உடுக்க வாகனத்தில் உட்காந்துருக்காரு. இது புலி வாகனம். எத்தனை கை பாருங்கள் அவருக்கு, 6 கை. எவ்வளோ ஆயுதங்கள் கையில் வச்சுருக்காரு பாருங்கள். விநாயகர்னாலே சப்பியாக அழகாக இருப்பார். இந்த விநாயகர் ரொம்பவே ஸ்பெஷலுங்க. குட்டி பேங்கிள்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேங்கிள்ஸில் செஞ்ச விநாயகர் இது. கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. ரொம்பவே தத்ரூபமாக செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் நைஸ் ரொம்பவே. அடுத்த விநாயகரை பாருங்கள். கீழே விநாயகர், மேலே ஆஞ்சநேயர் தாங்கிட்டுருக்கார். ஊஞ்சல் ஆடுறார் ஆஞ்சநேயர். கையில் 2 கையிலையும் புடவையை கட்டி ஊஞ்சல் ஆடுறார் பாருங்கள் விநாயகர், கையில் அம்பு வச்சுக்கிட்டு. சூப்பர். இது மாட்டு வாகனத்தில் உட்காந்துட்ருக்காரு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், சூப்பராக. அடுத்த விநாயகர் வந்து நம்ம ஐயனார் விநாயகர். அதே ஷேப்பில் கையில் அருவாவோட உட்காந்துருக்காரு. இவர் சிவன். 6 பேக்லாம் இருக்குது சிவன். இது பிள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, 6 பேக்லாம் வச்சுருக்காரு. தலையில் முடியெலாம் இதுவாக இருக்குது. ஆஞ்சநேயர் விநாயகர் இவர். நெக்ஸ்ட்டு மேலே சிவன் பார்வதி அப்பா அம்மா தலைக்கு மேலே இருக்காங்க. கீழே விநாயகர். ஒரு கையில் சூலம், ஒரு கையில் உடுக்க. இது சிவன் பாம்பு மேலே உட்காந்துருக்கார். பாம்பு வாகனம். பாம்பு மேலே அழகாக உட்காந்து சாஞ்சிட்ருக்கார் பாருங்கள், எவ்வளோ அழகாக. இது வௌவால். பின்னாடி வௌவால் தான் அவருக்கு கொடையாக நிற்கிது. கீழே நாய் வாகனம். இங்கே பார்த்தீங்களா, 5 தலை பாம்பு வாகனத்தில் வராரு விநாயகர். எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள். இது பார்த்தீங்களா, கீழே எலி வாகனம். 8 கை. ரொம்பவே அழகாக இருக்குது. இதுவும் ரொம்ப ஸ்பெஷல். இந்த மஞ்சள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, மஞ்சள், கடுக்காய், பாதாம், பிஸ்தா, இந்த மாதிரி நட்ஸில் செஞ்ச விநாயகர் அவர். இவர் மயில் விநாயகர். மயில் ரேகை. அவரோட எலிக்கும் பார்த்தீங்களா அதே கெட்டப்பில் இருக்கார். அவரும் 6 பேக்கில் இருக்கிறது தான் ரொம்பவே ஸ்பெஷல். இவரும் 6 பேக் விநாயகர். முனிவர் வேஷத்தில் இருக்கார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாத் டப்பில் விநாயகர் உட்காந்துருக்காரு. கீழே ஷாம்பு கண்ணாடிலாம் இருக்குது.
ட்ரெஸ்ஸு வேறு ஹேங்கரில் தொங்குது. இதுதான் ரொம்பவே ஸ்பெஷல் விநாயகர்லேயே. எலி உடுக்க அடிச்சிட்ருக்கு, அதுக்கு மேலே விநாயகர் டான்ஸ் ஆடிட்டு நிற்கிறார் பார்த்தீங்களா. இந்த விநாயகர் வந்து எருக்க கட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு எருக்கக்கட்டையிலையுமே விநாயகர் சிலை போட்டு செஞ்சுருக்காங்க. ரொம்பவே ஸ்பெஷல், அது ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். அடுத்தது வந்து இந்த விநாயகர் வந்து எப்படின்னா, ஷாம்புலாம் இருக்குல்ல, மீரா ஷாம்பு, கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு, அந்த மாதிரி ஷாம்பில் செஞ்ச விநாயகருங்க இவர். எவ்வளோ சூப்பராக இருக்கார் பாருங்கள். சிங்க வாகனத்தில் உட்காந்துருக்காரு இந்த விநாயகர். நெக்ஸ்ட்டு விநாயகர் பார்த்திங்கன்னா சாக்லேட்டில் விநாயகர் கிடையாது, இது எலி. சாக்லேட்லேயே செஞ்சுருக்காங்க எலி. அடுத்தது விநாயகரை பாருங்கள், ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க பார்த்திங்களா. சாக்லேட் விநாயகர், இந்த மாதிரி மென்டோஸு, காஃபி சாக்லேட்டு இதெல்லாம் வச்சு செஞ்சுருக்காங்க. இது ஃபுல்லாகவே இது வந்து லேஸு குக்குரு சிப்ஸ் பாக்கெட்டில் செஞ்சுருக்காங்க இந்த விநாயகரை. காசு மாலை அவருக்கு அழகாக போட்டிருக்காங்க பாருங்கள். இவர் பாருங்க பச்சை பசேல்னு மழைக்கு நடுவில் உட்காந்துட்ருக்க மாதிரி இருக்கார் விநாயகர் முனிவர் விஷயத்தில். இவர் வந்து மாட்டு தலைமையில் உட்காந்துருக்கார், எருமை மாட்டு தலைமையில். அப்பாவோட ரூபத்தில் இருக்கார், சிவனோட கெட்டப்பில் இருக்கார் பாருங்கள், சிக்ஸ் பேக்கோட. ரொம்பவே ஆக்ரோஷமாக இருக்குது இந்த மாதிரி விநாயகர் சிலையெல்லாம் பார்க்குறதுக்கு. விநாயகர்னாலே ரொம்ப சாந்தமாக இருப்பாங்க தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ ஆக்ரோஷமாலாம் இருப்பாங்களா அப்படின்ட்டு. கோல்டு ஃபிஷ்ஷு மேலே உட்காந்துருக்காரு பாருங்க விநாயகர் அழகாக. தலைக்கு மேலே நண்டு, சைடில் சிங்கம், தேள் எல்லாமே இருக்குது அதில். எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகிருக்கும் இந்த விநாயகர் சிலைலாம் செய்கிறதுக்கு. எலும்பு கூடு மேலே நிற்கிறார் பாருங்கள். எலும்பு ஓட்டு கழுத்தில் மாலை போட்டிருக்காரு. சிக்ஸ் பேக் விநாயகர். இவங்கெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்காங்கள. அடுத்தது குட்டி விநாயகர் பார்க்க போகிறீங்க, குழந்தை விநாயகர். சிரிச்சுக்கிட்டே அழகாக வந்துட்டுருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து தாம்பூலத்தட்டு, விநாயகருக்கு உருவம் போட்ட தாம்பூலத்தட்டு இருக்குங்களா, அதில் செஞ்சுருக்காங்க இந்த விநாயகரை. தாம்பூலத்தட்டு விநாயகர். நெக்ஸ்ட்டு வந்து இந்த 1 ரூபா காயின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 1 ரூபா காயின் விநாயகர் தான் இவர். எல்லாமே வந்து 1 ரூபா காயின் அதில் பண்ணியிருக்காங்க விநாயகரை. தாமரை பூ மேலே உட்காந்துருக்காரு, தாமரை விநாயகர். அதுக்கு மேலே லக்ஷ்மி தாமரையில் உட்காந்துருக்காங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. லைக் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ ஸோ மச்.